ஒருத்தங்க வந்து ரீசெண்டா தளபதி அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாப்புல. முதல்ல அந்த வீடியோ எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருந்தாப்புல. ஒரு மாநாட்டுல எனக்கு தெரிஞ்சு. ஜல்லிக்கட்டு வந்துச்சு அப்படின்னா புல்லுக்கட்டு எடுத்து காமிச்சேன் அப்படின்னு விஜய் சார் சொன்னோன்னா, புல்லுக்கட்டு பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஜல்லிக்கட்டுல நான் போராடின ஆளு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது ஜூலி தானே அங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சாருக்கு ஆப்போனண்டா நிறைய இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. வீடியோ பொலிட்டிக்கலி ஷீ இஸ் இன்வால்வ்டு. அவங்க பிரச்சாரத்துக்குமே போறாங்க இல்லையா? ஸோ நான் பர்சனலாக நான் ஜூலி அட்டாக் பண்ண மாட்டேன் இதில். பிகாஸ் நீ எப்படி விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசலான்னு நான் கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவங்க கட்சி மீட்டிங்கெல்லாம் போகிறதெல்லாம் கூட நான் ஏதோ ரீல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பட் அதுக்காக நான் பர்சனலாக அவங்கள வந்து நான் அட்டாக் பண்ணுறதுக்கு நான் வந்து அகைன் டிவிக்கில் இருந்தேன்னா நானும் வந்து ஒரு சிலர் போய் அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா? நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ ஜூலி மட்டும் தான் பேசப்படுது. பிகாஸ் அவங்க வந்து மேபி பிக் பாஸ்னால கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க. உண்மை அதுதான். கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது அவ்வளோ எடுபடலை. ஸோ எனக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவோ எதுவும் இல்லை. பட் மேபி லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்வ் இல்லை. ஸோ நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, கேம்பெயினிங்க்கு பணம் கொடுத்து தான் கூப்பிடுறாங்கன்னும் போது அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம். காசு வாங்கிட்டு அவங்களும் பேசியிருக்கலாம். நான் போகலை. வித்தியாசம் அவ்வளோதான்.